எல்லாருக்கும் வணக்கம். இவரோட பேரு ரோஹித். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ஜிஆர். அதாவது நைஸ் கை ரோஹித். இவரை ஏன் இப்படி எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னா, ப்ரோ இதில் எரர் காட்டுது, கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா? ஷியோர் பண்ணிடலாம். ப்ரோ அர்ஜென்ட்டாக ஒரு 3000 வேணும் ப்ரோ. 3000ஆ? ஓகே அனுப்பிடலாம். என்ஜிஆர் ஒரு டீ வாங்கி தரீங்களா? டீயா? ஓகே இதோ வரேன், வந்துடுறேன். இப்போ புரியுதா இவருக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு? உனக்கு அறிவு இருக்கா? ப்ராஜெக்டில் டவுட் கேட்குறான், சரி ஓகே. இதுவரை எத்தனை தடவை கற்றுக் கொடுத்துருப்ப? ஏன் இதுவரை அவன் கற்றுக்கிட்டதே கிடையாதா? கற்றுக்கிட்டு சரி பண்ண மாட்டானா? நீ ஏன் முந்திரி கொட்டத்தனமாக அவன் டவுட்டை கிளியர் பண்ணி தரேன்னு நீ ஒத்துக்கிற? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாடா? வந்துட்டான். அவங்க 3000 ரூபா கேட்குறாங்க. லோன் அமௌண்ட்ரா, மாதம் கட்டணும் வச்சிருக்கல, அதை எடுத்து கொடுக்குற. எப்போ தருவாங்கன்னு கேட்டியா? இல்லை இதுக்கு முன்னே கொடுத்ததாச்சும் அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? எடுத்ததும் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாடா? அட்லீஸ்ட் உன் செலவுக்காச்சும் காசு வச்சிருக்கியா? வந்துட்டான் பாரிவல். டீ கேட்குறாங்க. ஏன் அது கூட வாங்கிக்க மாட்டாங்களா? தெரியாது. உன்கிட்ட ஏன் வந்து கேட்குறாங்க? எல்லாரும் ஹெல்ப்னு தலை மேலே ஏறி உட்காந்து மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. என்னடா போடா, கொஞ்சமாச்சும் நோ சொல்லி பழகுடா. வந்துட்டான். என்ஜிஆர் இப்படி சொல்லி சொல்லியே இவனை மாற்றிடுவீங்கல்ல? சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்படுதா? ஹெல்ப்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தான். ஓ அதுவா ப்ரோ, சிம்பிளாக ஒன்று தான் ப்ரோ. நாம் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கோம். நிறைய பேர் பண்ணி கொடுத்துருவாங்க, சில பேரால் பண்ண முடியாது. ஆனால் சில பேரால் பண்ண முடியாதப்போ அந்த நோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். நானும் சில பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு நோ சொல்லி நானும் நிறைய பாதிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு சின்ன தாட்டு தான். யார் வந்து ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்துருவேன். வேறெல்லாம் எந்த இதுவும் இல்லை ப்ரோ. யோ மைண்ட் வாய்ஸு, நீயாச்சும் எதுனா ஒன்று சொல்லி ஹெல்ப் பண்ணலாம்ல, கேட்க மாட்டியா? சரி ப்ரோ, நான் சொல்லாமல் இருப்பேனா? இவங்கிட்ட 9000 தடவை சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறான். இப்போ கூட காலையில் 3000 ரூபா கேட்டு ஒரு பொண்ணு பர்சன் ஒருத்தர் 3000 ரூபா கேட்டு கொடுத்துட்டான். திரும்ப என்ன பண்ணான்னு இவன்கிட்ட கேளுங்களேன். அது 3000 கேட்டாங்க, ஆல்ரெடி ஒரு 1000 பேலன்ஸ் தர வேண்டியது இருக்குது, அவர் தர வேண்டியது. சரி 3000 கொடுத்துட்டு கேட்கலாம், ஞாபகம் படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எதுவும் சொல்லாமல் போயிட்டார். பார்த்தீங்களா, இப்படி தான். சரி ப்ராஜெக்டில் ஒருத்தன் டவுட்டுன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான்ல, அவன் என்ன பண்ணான்னு கேளுங்க. அது ப்ராஜெக்டில் டவுட்டு வந்து கேட்டார், நானும் சரின்னு பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நாளாக அவர்கிட்ட ஒரு மெயில் ஒன்று பெண்டிங்லேயே இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்கன்னு சொன்னேன். அதுவும் திரும்ப என்கிட்ட தான் கேட்டார். பண்ணி கொடுத்துட்டு தான் ப்ரோ வந்தேன். பார்த்தீங்களா, இவங்கிட்டயே நான் சொல்லாமையா இருக்கேன்? சொல்லிட்டேன் ப்ரோ, நிறையா கேட்க மாட்டேங்கிறான். ஒரு தடவை இவன் நோ சொல்லி பழகிட்டா எல்லாம் சரியாகிடும் ப்ரோ. எங்க நீங்கள் சொல்லுங்கள், நோ சொல்லி பழகுன்னு. வந்ததில்லை ப்ரோ. சரி ட்ரை பண்ண வாத்தி சொல்லுங்கள் ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ என்ன, இனிமேல் யார் வந்து கேட்டாலும் நோ சொல்லணும், அவ்வளோதானே? உனக்கும் அவ்வளோதானே? இப்போ பாரு, இனிமேல் எவன் வந்து ஹெல்ப் கேட்டாலும் நான் நோ சொல்கிறேன். நோ சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பப்போ சொல்லி பழகணுமே. இதை பாருங்க, இதை பாருங்க, என்னால் பண்ண முடியாது, வேறு யார்கிட்டயாச்சும் கேட்டுக்கோங்க. உங்கள் ஹெல்ப்புக்கு நான் நோ சொல்கிறேன். இங்கெல்லாம் நல்லா கதை விடு ராஜா, வந்து கேட்டால் உடனே மாறிடுவேன். பார்க்கலாமா? இனிமே யார் என்ன ஹெல்ப் வந்து கேட்டாலும் நான் நோ தான் சொல்ல போகிறேன். டாட். அவன் க்ரஷ் ப்ரோ, இப்போ இருக்குது காமெடி. இப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்க. சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓ அதுங்களா,
உடனே வேணுங்களா? ஏதோ ஹெல்ப்பா பண்ண சொல்லி கேட்குறாங்க. நோ தான் சொல்ல போகிறேன். நோ தான் சொல்ல போகிறேன். நோ தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நோ வரிசுங்க, பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்பிள் மேட்டர். நான் பார்த்துக்கிறேன். தூ தூ பாவம் இல்லை இல்லை